இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளேனா என்ன, 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயோட பின் அவுட் டீடைல்ஸ், அதே மாதிரி அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேவை எப்படி நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்றது மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம கிட்ட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த 4 விதமான டிஸ்பிளேல நமக்கு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கு. காமன் ஆனோட், காமன் கேத்தோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள எல்இடி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க ஒரு எல்இடி, இங்க ஒரு எல்இடி, இங்க ஒரு எல்இடி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த 8 ஷேப்புக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு எல்இடி அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து காமன் ஆனோடு, காமன் கேத்தோடு அப்படின்னு சொல்லுவோம். காமன் ஆனோடுக்கும் காமன் கேத்தோடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, காமன் கேத்தோடு அப்படின்றது காமன் பின், அதாவது நம்மளோட அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல காமன் பின் இருக்கும். அந்த பின்னுக்கு வந்து கிரவுண்ட் அப்ளை பண்ணிட்டு மற்ற பின்ஸுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து காமன் கேத்தோட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா காமன் பின் எல்லாம் நம்ம வந்துட்டு கிரவுண்ட் கொடுக்கறதுனால அது காமன் கேத்தோட் அப்படின்னு சொல்றோம். காமன் ஆனோட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்பிளேல என்ன மாதிரி கொடுப்போம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு காமன் பின்ல சப்ளை கொடுப்போம், மற்ற பின்ஸ்ல நமக்கு வந்து டேட்டா அப்படின்ற பின்ல நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா கிரவுண்ட் அப்படின்றது, அதாவது 0 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்புட்டை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்லலாம் நம்ம வந்து காமன் ஆனோட், காமன் கேத்தோட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயோட நம்ம வந்து டேட்டா ஷீட்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி. இங்க வந்து பாத்தீங்கன்னா டாட் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்ற மாதிரியான மெத்தட்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த எல்இடி ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து டீகோட் அவுட்புட்டை எடுத்து தான் நமக்கு வந்து அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும்.